இந்த ப்ராப்ளத்தில் பூலியன் இயற்கணிதத்தினுடைய விதிகள் மற்றும் தேற்றங்களை பயன்படுத்தி பின்வரும் பூலியன் சமன்பாடுகளை நிரூபி. ஸோ இதில் ஒரு முதல் பூலியன் சமன்பாடு கொடுத்துருக்குறாங்க. என்ன சமன்பாடு அப்படின்னா a + b × a + b பார் இஸ் ஈக்குவல் டு a. இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துப்போம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? a + b × a + b பார். இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு a எடுத்துகிட்டு போய் இந்த ஏவோட மல்டிப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் a எடுத்துகிட்டு போய் இந்த b பாரோட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ எப்படி மாறும்னு பாருங்கள். a × a ப்ளஸ் a × b பார். மேலே இருக்கக்கூடிய இந்த b எடுத்துகிட்டு போய் இந்த ஏவோட மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு b எடுத்துகிட்டு போய் b பாரோட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது b × a ப்ளஸ் b × b பார். ஸோ இதில் a × a அப்படின்னா a² வந்து கிடையாது. இது வந்து பூலியன் இயற்கணிதம். அதனால் a × a நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏன்னு தான் எழுதணும். அதுக்கடுத்து a b பார். தென் இந்த BAவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ABன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து 0. ஏன்னா பூலியன் இயற்கணிதத்தில் b × b பாருடைய வேல்யூ என்னவாக இருக்குன்னா 0வாக இருக்கும். ஸோ அதனால் இதை நம்ம 0ன்னு போட்டோம். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் a இருக்குது, இந்த டேர்ம்லேயும் a இருக்குது. அப்போ a நம்ம பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ 1 + b பார்ன்னு இருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ABன்னு இருக்குது. இதில் நான் இந்த 1 + b பார் இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய வேல்யூ வந்து 1. அப்போது a + ABன்னே நம்ம எழுதிடலாம். சின்ஸ் 1 + b பாருடைய வேல்யூ என்னவாக இருக்குன்னா 1ன்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டுலேயும் இதுலேயும் a இருக்குது, இதுலேயும் a இருக்குது. அப்போது என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் LHS இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். a இருக்குது ப்ளஸ் a b பார் வந்து இருக்குது, b இருக்குது. ஸோ இதில் ரெண்டுலேயும் a நம்ம காமனாக அப்படி எடுத்துட்டோம்னா உள்ளே என்ன இருக்கும்? 1 + bன்னு இருக்கும். இந்த 1 + bயோட வேல்யூ வந்து 1. சின்ஸ் 1 + bயோட வேல்யூ வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 1 is equal to 1. ஸோ அப்போது இப்போ என்ன ஆச்சு பாருங்கள், LHS is equal to RHS ப்ரூஃப் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டாவது பூலியன் சமன்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா a × a பார் ப்ளஸ் b is equal to AB. இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ரெண்டாவது பூலியன் சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a × a பார் ப்ளஸ் b இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ABக்கு ஈக்குவலாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம LHS எடுத்துப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எடுத்துப்போம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், a × a பார் ப்ளஸ் bன்னு இருக்குது. இதை நம்ம a எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணோம். தென் a எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? a × a பார் ப்ளஸ் ABன்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிடலாம் அப்படின்னா ABன்னு எழுதிடலாம். ஏன்னா சின்ஸ் a × a பாருடைய வேல்யூ என்னவாக இருக்கும்? 0. ஸோ இப்போ வந்து பாருங்கள் LHS இஸ் ஈக்குவல் டு RHS. இப்போது செகண்ட் பூலியன் சமன்பாடை நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. சரி, ஓகே. இப்போ தேர்டு பூலியன் சமன்பாடை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இப்போ தேர்டு பூலியன் சமன்பாடு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே சமன்பாடு வந்து பாருங்கள். தேர்டு என்ன இருக்குது? a + b × a + c. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? a + b cக்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது எடுத்துப்போம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? a + b இருக்குது × a + c இருக்குது. a + c. ஸோ இதை உள்ளே கொண்டு போய் அப்படியே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த a எடுத்துகிட்டு போய் இந்த ஏவோட மல்டிப்ளை பண்ணுறோம், a எடுத்துகிட்டு போய் சியோட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எப்படி வேல்யூ கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு a எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா a × a ப்ளஸ் a × cன்னு கிடைக்கும். தென் இந்த b எடுத்துகிட்டு போய் இங்கே ஏவோட மல்டிப்ளை பண்ணுறோம், b எடுத்துகிட்டு போய் இந்த சியோட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி எப்படி கிடைக்குன்னு பாருங்கள். b × a ப்ளஸ் bc. ஸோ இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இதை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா LHS இஸ் ஈக்குவல் டு இந்த a × a அப்படின்றது a² இல்லை a தான் ப்ளஸ் AC
ப்ளஸ் இந்த பிஏவை நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா ஏபின்னு எழுதுகிறேன். அப்போ ஏபி ப்ளஸ் இந்த பிசியை அப்படி எழுதுகிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்மில் இதுலேயும் ஏ இருக்குது, இதுலேயும் ஏ இருக்குது. அப்படி நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள என்ன ஆயிரும் 1 + சின்னு ஆகிடும் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி. ஸோ இதை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஏன்னு எழுதுகிறேன். ஏன்னா இதோடைய வேல்யூ வந்து 1. சின்ஸ் 1 + சியோட வேல்யூ வந்து 1ன்னு இருக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன் ஏபி ப்ளஸ் பிசின்னு எழுதுகிறோம். ஸோ இதுலேயும் ஏ இருக்குது, இதுலேயும் ஏ இருக்குது. அப்போ காமனாக ஏ நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வரும் பாருங்கள் 1 + பின்னு ஆகிடும் ப்ளஸ் இந்த பிசி. ஸோ இங்கேயும் 1 + பியோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 1ன்னு ஆகிடும். அப்போ 1 + பியோட வேல்யூ 1ன்னு ஆகிட்டதுனால ஏ ப்ளஸ் பிசின்னு ஆகிடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஸோ இதுதான் நமக்கு என்னவாக இருக்குது ஆர்ஹெச்எஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இங்கேயே நம்ம என்ன அப்படின்னா 1 + பியோட வேல்யூ வந்து 1ன்னு இருக்கும்.